ஒரு 3 நாள் முன்னாடி கோடை மழை பெஞ்சுது. அந்த மழையை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை சீலப்பாடியில் நடந்த விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியல. 6 மாதத்துக்கு முன்னாடி திறந்து வச்ச சீலப்பாடியில் உள்ள இந்த மின்கம்பத்தோட நிலைமையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் பெஞ்ச அந்த கோடை மழையில் இந்த சுவரெல்லாம் சாஞ்சு போயிருச்சு. அதை உடனே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மின்கம்பம் கட்டுறதுலேருந்தே ஒரு பெரிய பிரச்சனையோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. மஞ்சள் கருப்புக்கு பதிலாக சிகப்பு கருப்பு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது சிலர்னால தடுத்து நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் இந்த கலருக்கு மாற்றி அமைச்சாங்க. எலெக்ஷன் ரூல்ஸ் படி இந்த மாதிரி கட்சி சார்ந்தவங்க பேர் தெரிகிற மாதிரி எந்த போர்டுமே இருக்கக்கூடாது. அதுவும் பொறுப்பில் இருக்கவங்க போர்டு தெரியவே கூடாது. ஆனாலும் அதெல்லாம் அவங்க கண்டுக்கிறது இல்லை. இந்த வேலையை உடனே முடிச்சாகணும், இல்லைனா பேர் கெட்டு போய்டுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ அவசரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்டில் கூட இப்படி நீங்கள் ஊழல் பண்ணணுமா அப்படின்றது தான் எனக்கு கேள்வி. ஏன்னா இதெல்லாம் ஒரு அத்தியாவசியம். இது யார் மேலேயாவது உளுந்திருந்தா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அதோட பெரியசாமி திண்டுக்கலோட மினிஸ்டர், அவரோட பேர் அந்த கல்வெட்டில் இருக்குது. செந்தில்குமார் பழனி டிஸ்ட்ரிக்ட்ல எம்எல்ஏவா இருக்காரு. அவரோட பேரை ஏன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல போட்டிருக்காங்கன்றதும் எங்களுக்கு தெரியல. இந்த சேனல்ல ஏன் இந்த பிரச்சனைலாம் எடுத்து போட்டுட்டு இருக்கோம்னா 23/4/2026 அன்னைக்கு உங்க ஓட்டை யோசிச்சு சிந்திச்சு போடுங்க.